ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரவிச்சந்திரன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அதில் இன்றைக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் வந்து அதிகப்படியான சர்க்கரை அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் நமக்கு டயபெட்டிக் வர வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் வந்து 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். அதில் வந்து டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக். அதில் என்னென்ன சிம்டம்ஸ் தான் நமக்கு டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வந்து அதிகப்படியாக தண்ணி குடிச்சிட்டே இருப்போம், அப்படியே யூரின் போயிட்டே இருப்போம். அப்புறம் வந்து அடிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா புண்கள் வந்து சரியாக ஆகாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்னஸ் இருக்கும், டிங்லிங் இருக்கும், டயர்டாக இருப்பீங்க, வீக்னஸாக இருப்பீங்க. சரி, இதனால் என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரது ரொம்ப வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் வரும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நர்வெல்லாம் டேமேஜ் ஆகும். ஃபோர்த் ஒன் வந்துன்னா ஆம்பியூட்டேஷன்ஸ் அப்படின்னா அடிப்பட்ட இடத்துல புண்கள் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு அங்கே இருக்கிற நரம்பு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக்கை கண்ட்ரோலாகவும் இருக்கணும். அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. 30லேருந்து 1 hour வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஈடுபண்ணுங்க. அப்புறம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கோங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், ஓரல் மெடிடேஷன், இன்சுலின் வந்து தெரப்பியை வந்து எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பிளட் சுகர் வந்து நார்மல் ரேஞ்சாக இருக்கும்.